ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வானவில் வண்ணங்கள் கவிதா பேசுகிறேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. சரி இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி அப்படின்னா, காலையில் சரி பழைய சாப்பாடு இருக்குது, அதையும் இது பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சில்லி செய்யலாம், காலிஃப்ளவர் சில்லி அப்படின்ட்டு சில்லி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு பசங்களுக்கு சரி இட்லி ஊற்றி தரலாம் அப்படின்ட்டு அதுக்கு சாம்பாருக்கு வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்னென்னா பொட்டுக்கடலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, தேங்காய், இதை இதை 5ஐயும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக அந்த சில்லியும் நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, உப்பு போட்ட உடனே தக்காளியில் நல்லா மசிஞ்சு நல்லா வணங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம வணங்கினதையும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அதையே கழுவி ஊற்றிடுங்க. வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதி வந்ததையும் குழம்பு கொஞ்சம் கெட்டி தன்மை வரும். ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா கெட்டியாக கொஞ்சம் இதானதையும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நான் பழைய சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். வீட்லேயே போட்ட தயிரை ஆட் பண்ணி உப்பு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு. எங்கள் வீட்டுக்காருக்கு பழைய சாப்பாடும் காலிஃப்ளவர் சில்லியும். அடுத்து குழந்தைங்களுக்கு இட்லி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக அந்த கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவு கலக்கி எடுத்து வைக்கலாம். இதில் நான் உப்பும் கொஞ்சம் சோடாப்பும் மட்டும் கலந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு இட்லி ஊற்றலான்னு தான் நினச்சேன். வேணாம் எனக்கு இட்லி வேணாம், தோசையே ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரிங்க தோசை ஊற்றி கொடுத்தாங்க. இப்போ பசங்களுக்கும் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை, குழம்பு, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி, பழைய சாப்பாடு. நீங்களும் அந்த இட்லி குழம்பு எப்படி இருக்குன்னு அது தோசைக்கும் நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாத இருந்தேன், எனக்கு உடம்புக்கு முடியல. அதனால் இப்போ மறுபடியும் நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறுபடியும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.